வாங்க நம்ம நாட்டுக்கு கிளம்பலாம். இந்திய அணி மொத்தமா சேல் பண்ணிடுச்சு. இங்கிலாந்து முன்னாள் வீரர் அலைஸ்டர் குக் பேச்சு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடர்ந்து வருகிறது. போட்டியின் 2வது நாளில் சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா மற்றும் கில் இருவரும் அதிரடியாக சதம் அடித்தார்கள். இவர்களைத் தொடர்ந்து விளையாடிய அறிமுக வீரரான தேவ்தத் படிக்கல் மற்றும் சர்பராஸ் கான் இருவரும் சிறப்பாக விளையாடி அரை சதங்கள் அடித்தார்கள். இந்த போட்டியில் இந்திய அணியின் முதல் 5 வீரர்கள் குறைந்தது 50 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த போட்டிக்கான டாஸில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்வதற்கு மிகவும் சாதகமான தரம்சாலா ஆடுகளத்தில் குல்தீப் யாதவ் அபாரமான பந்துவீச்சில் சிக்கி 218 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அதே சமயத்தில் இந்திய அணி இந்த தொடரில் முதல் முறையாக 470 ரன்கள் கடந்து மிகப்பெரிய ஸ்கோரை கொண்டு வந்திருக்கிறது. தற்போது இந்திய அணியின் முன்னிலை 255 ரன்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காரணத்தால் இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. 4-1 என்று படுமோசமாக தொடரை இழக்க வேண்டி வருகின்ற நிலைமையில்தான் இருக்கிறது. கடந்த முறை ஜோ ரூட் தலைமையில் இந்தியா வந்த இங்கிலாந்து அணி இதேபோன்று தொடரின் முதல் போட்டியில் அபாரமாக வென்று அதற்கு அடுத்த 4 போட்டிகளையும் வரிசையாக தோற்று பரிதாபமாக நாடு திரும்பியது. தற்பொழுதும் இங்கிலாந்து அணிக்கு அதே மாதிரியான ஒரு பரிதாப சூழ்நிலையே காணப்படுகிறது. இதுகுறித்து இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் அழைத்தற்கு கூறும் பொழுது, நேற்று இந்திய அணி ஆட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலுக்கு வந்தது. இந்திய அணி இந்த போட்டியில் ஒவ்வொரு கதவாக அடைத்து பூட்டுகிறோம் என்பதை போன்று செயல்பட்டு இருக்கிறது. இனி இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் திரும்பி வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு மெதுவான மரணம் போன்றது. விசித்திரமாக ஏதாவது நடந்தால் தவிர இங்கிலாந்து வெல்ல வாய்ப்பில்லை. கில் மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு இடையே ஒரு நல்ல அற்புதமான பார்ட்னர்ஷிப் அமைந்தது. குறிப்பாக சுபன் கில் இன்று காலையில் மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடினார். ரோஹித் சர்மா சூழ்நிலையை புரிந்து கொண்டு சதத்தை நோக்கி சிறப்பாக சென்றார். இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களுக்கு இது மிக கடினமாக அமைந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.